யார பார்க்க போன? தெரியல சார். என்ன சார் இவர் இப்படி பேசுறாரு? ஹலோ, யார போய் பார்த்துட்டு வரீங்க? தெரியல. யாருன்னு தெரியாதவங்க கூட என்ன இவ்வளவு நேரமா பேச்சு? யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு நேரம் பேச்சு. அதத்தான் கேட்டேன். யாருன்னு தெரிஞ்சதா? தெரியல. அப்போ இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதான் சொன்னேனேமா, யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு நேரம் பேசினேன். யாருன்னு தெரியல. ஹலோ, இவ்ளோ நேரம் பேசுனீங்கல்ல, அவங்க யாரு? இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க யாருன்னு தெரியலன்னு. சார், இவர் பயங்கரமான ஆளு சார். இவரை போய் ஈ நாராயணன் சொல்றீங்க? சரியான நரி நாராயணன். அது எனக்கு வந்த அன்னைக்கே தெரியும். சோ வந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது சார். அப்புறம் ஏன் ஜெயந்தி வந்து சொல்லுவோம் அடிச்சு பிடிச்சு ஓடுன? அதுவும் தெரியாது சார். நக்கலா? எங்களை பார்த்தா காதுல பூ வச்சவங்க மாதிரி தெரியுதா? தெரியல சார். சார், உங்களை பார்த்தா காதுல பூ வச்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொன்ன. இதுக்கு முன்னால நான் சொன்ன தெரியல வேற, இப்ப சொன்ன தெரியல வேற. கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்கா சொல்லிடு. வெளியில போய் பேசிட்டு வந்தியே, அவங்க யாரு? நானும் கடைசியா சொல்றேன் சார், அவங்க யாருன்னு தெரியல. ஆர்வமா புலிநகத்தை பத்தி கேட்டியே, சொல்லலான்னு நினைச்சேன். இப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அந்த புலிநகம் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அது சார், எல்லாரும் சொல்ற மாதிரி அது புலி கால்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, கையிலயும் இருக்கலாம். ஏன்னா புலிக்கு 2 காலு 2 கை. வாவ், வெரி குட் அனு, கீப் இட் அப். உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கே, சூப்பர். எந்த டிபார்ட்மெண்ட் உருப்பிட்டாலும் உருப்படும், இந்த டிபார்ட்மெண்ட் சத்தியமா உருப்படாது. ஏய், என்ன புலம்புற? தெரியல சார். ஆனா நீ லேசுப்பட்ட ஆள் இல்லடா. என் நிலைமை அப்படி சார். அப்படின்னு உன் நிலைமை? என்ன எதுவும் கேட்காதீங்க சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். கேளு நாராயணா. அது புலி நகங்கிறது உண்மையா சார்? அது தெரியல. நாம சொன்னதை நமக்கே சொல்லிட்டு போறான். இந்த போலீஸ்காரிக்கு கொழுப்ப பாத்தியா? கூட இருந்தே ஏத்தி விட்டுட்டு இப்ப சிரிச்சுக்கிட்டே போற. இப்ப அந்த புலிநகத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது மட்டும் கிடைக்கலன்னா அந்த 3 ரவுடி பசங்களும் 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்பாங்களே, கொடுக்கலன்னா சும்மா விட மாட்டாங்க போல இருக்கே. ஒரு பொம்பளைய கொல்றதுக்கு பிளான் போட்டு 3 ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனே. என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. பாத்தீங்களாக்கா? வாங்க. சின்ன வயசுலே எவ்வளவு பொறுப்பா இருக்கான்ல. ஆமாக்கா, நான் இந்த வயசுல சினிமா தியேட்டர்னு சுத்திட்டு இருந்தேன். நான் மட்டும் என்னவா, வீட்ல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். தாலி கட்டின மறுநாள் தான் சமைக்கவே கத்துக்கிட்டேன். இப்ப கூட சுமாராதான் நீ சமைக்கிறீங்க. மட்டும் என்ன, ஒரு ஆழாக்கு அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு உனக்கு தெரியுமா? அமைதியா இருங்கக்கா. அனுபவ பாக்கும்போது நிஜமாவே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான். இவளுக்கு அணுவ ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஒருவேளை சூர்யாக்கு அணுவ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிருக்காளோ? இருந்தாலும் இருக்கும், இல்லனா இவளாவது ஒரு பொண்ணை பாராட்டுறதாவது. ஆமா ஜெயந்தி,
அனு மாதிரி ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு வரணும்னா அந்த குடும்பமே புண்ணியம் பண்ணிருக்கணும். இவ வாயில நல்ல வார்த்தையே வராதே. இன்னைக்கு என்ன அனுவ பத்தி இவ்ளோ சொல்றா? ஒருவேளை சந்துருவுக்கும் அனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு இவளும் நினைக்கிறாளோ? இருக்கும் இருக்கும். ஆதாயம் இல்லாமையா இவ ஆத்தோட போவா? நல்லா போனாளே. கரெக்டா சொன்னீங்கக்கா. ஜெயந்தி, நம்ம வீட்டுக்கே என்ன ஆச்சரியம் பாருங்கக்கா, 2 பேரும் ஒரே நேரத்துல பேசுறோம். என்ன ஆச்சரியம் பாரு, நம்ம ஒரே விஷயத்த பத்தி நினைக்கிறோம். அக்கா, மேல இருக்கிறவ முடிவு பண்ணாதான் எதுவுமே நடக்கும். நீங்க வேணா பாருங்க, அனு நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வருவா. வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும். உங்க பொண்ணு அனுவ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனுவ யாருக்கு தான் பிடிக்காது? அதான் எங்க வீட்டுக்கு மருமகளா. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இருடா, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு மா, இருக்கேன். இது அதை விட முக்கியமான விஷயம். வரியா இல்லையா? கீ, கொஞ்சம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். வா வா வா. ம். என்ன புஷ்பா, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன், எங்க வீட்ல பொண்ணு கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிடுங்க. இதுக்காக நாங்க ஒண்ணும் கோவப்படவோ வருத்தப்படவோ மாட்டோம். நம்ம பழக்கம்ன்றது வேற, இது வேற புஷ்பா. ஏங்க, உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா? யாருங்க வேணான்னு சொல்லுவாங்க? அப்புறம் ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இவ்ளோ பேர் இந்த வீட்ல இருக்காங்களே, அனு எப்படி சமாளிக்க போறான்னு யோசிக்கிறீங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அனு கிட்ட கேட்கணும், சுப்பு கிட்ட பேசணும். நானே எப்படிங்க முடிவெடுக்க முடியும்? ஐயோ, நீங்க அனு கிட்ட கேளுங்க, சுப்பு கிட்ட கேளுங்க, அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. ஏன்னா சந்துரு என் பையன் சூர்யா மாதிரி தான், தங்கமான பையன். அனுவ பத்திரமா பாத்துப்பான், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சுப்பு கிட்ட கலந்து பேசிட்டு என்னன்னு சொல்றேன். தாராளமா புஷ்பா, நம்ம உறவு நீடிக்கணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. யாராருக்கு எங்கெங்க எழுதிருக்கோ அங்கதான் நடக்கும். அவங்க ஆமா, அக்காவும் இத பத்தி பேசதான் வந்தாங்க. ராஜி அக்காவும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நல்ல பையன், பொண்ணும் நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். நம்ம அணுவுக்கு யோக ஜாதகம், சந்துருவுக்கும் யோக ஜாதகம். அதான் இந்த பேச்சுவார்த்தையே ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நீங்க திடீர்னு வந்து பொண்ணு கேட்கவும். அதெல்லாம் அப்படிதான் புஷ்பா. கல்யாண வேலை கூடி வந்ததுன்னா நீங்க நிறுத்தினாலும் கல்யாணம் நிக்காது, அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். அதுவும் உண்மைதான். நீங்க நிதானமா யோசிச்சு முடிவை சொல்லுங்க. அனு கிட்ட கேளுங்க, உங்க வீட்ல கேளுங்க, பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. நான் வரேன். என்ன இவங்க திடீர்னு சந்துரு தம்பிக்கு அனுவ கேக்குறாங்க? சுப்பு என்ன சொல்லணும் தெரியல, அனு மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. சரி, அந்த ராஜியே திரும்ப வந்து இத பத்தி பேசட்டும், அப்ப பாத்துக்கலாம். சொல்லுங்க மீராஜி. வெல் பங்கஜ், அனு ஒரு மீட்டிங்க்கு வரணும்னு இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஆனா அனு மேடம் வேலூர்ல இருக்காங்களே. அதத்தான் நானும் சொன்னேன். ஆனா அனு ஜஸ்ட் ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டு போனா என்னன்னு கேக்குறாங்க. அனு மேடம் போயிருக்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். அப்படி சட்டுன்லாம் வந்துட முடியாது. அப்படி என்ன முக்கியமான ப்ராஜெக்ட் பங்கஜ்? அதுவும் இன்வெஸ்டர்ஸ் எங்களுக்கே தெரியாம? சாரி கோமத், அது சூரிய பிரகாஷ் சார் தான் உங்களுக்கு சொல்லணும், நாட் இன் அவர் ஸ்கோப். ஓகே ஓகே, கூல். அது என்ன ப்ராஜெக்டா வேணா இருக்கட்டும். We don't mind about that. But we have two options only. We need to talk to Mr. Surya Prakash. Otherwise, Anu must come here. Sir, அது... Okay, Meera. You said you are busy. Mr. Surya Prakash ta பேசிட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. Let me catch you later. See you, Pankaj, and see you, Meera. See you, Meera. Okay. See you, Pankaj. See you. இத சொல்றதுக்கா இவ்ளோ அவசரமா வந்தாங்க 3 பேரும்? இத போன்லயே சொல்லிருக்கலாமே. என்னவோ ஏதோன்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, ஃபினான்ஸ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி எல்லாம் வேஸ்ட்.
உடனே நான் சூர்யா சார் கிட்ட பேசி அப்டேட் பண்ணணுமா? இவங்க போனையே அவர் அட்டென்ட் பண்ணல. நான் சொல்லி அவர் கேட்க போறாரு. அதுவும் அனுவும் அங்க இருந்து இங்க வர சொல்லணுமா? பட் இன்வெஸ்டர் சொல்றதும் தப்பு இல்லையே மீராஜி. இப்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. சார் முன்னாடி வாயே திறக்காதீங்க. மீராஜி, ஆங்கர் இஸ் நாட் குட். இப்ப என்னதான் பண்றது பங்கஜ்? பேசாம சந்திரா சார் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடலாமா? சந்திரபிரகாஷ் சார் வந்தா சரியா வருமா? என்ன விளையாடுறீங்களா பங்கஜ்? சூர்யா சாருக்கு போன் பண்ண கூடாது. அனு, ஐயோ, சந்திரா சார் வந்தா சரியா வராது. நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. அப்ப நான் மட்டும் என்ன? விபினா சும்மாவா மீராஜி? வைஸ் பிரசிடென்ட். நம்ம இந்தியன் வைஸ் பிரசிடென்ட்டுக்காவது கொஞ்சம் பவர் இருக்கும். இந்த ஆபீஸ்ல விபினா மீராஜி, உங்க பவர் உங்களுக்கே தெரியல. இனஃப் பங்கஜ், நானே ஏகப்பட்ட கடுப்புல இருக்கேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் சந்திரா சாருக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். அவராச்சு, அவர் கம்பெனி ஆச்சு. ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டீங்க போல. ஒரு முடிவும் இல்ல. எதை பண்ணணுமோ அதை தான் பண்றேன். அதான் மான்சி மேடம் கத்துறாங்கல்ல, என் ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கொடுக்க மாட்டீங்கன்னு. அவரே அனுவ வர சொல்லட்டும், நமக்கு என்ன? மீராஜி, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும். வெயிட் 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 வெயிட், இதுல என்னோட கேம் எதுவும் இல்ல பங்கஜ். நானா இன்வெஸ்டர்ஸ வர சொன்னேன். வாட் இஸ் திஸ் பங்கஜ்? நான் ஜஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன் மீராஜி. நீங்க ஜஸ்ட் சொல்ற ஆளெல்லாம் இல்ல. நீங்களே போன் பண்ணி சந்திரா சார் கிட்ட பேசுங்க. I am not in this game. மீராஜி. No பங்கஜ், you call him. That's it. ஒரு பழமொழி சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா மீராஜி? அதெல்லாம் வேண்டாம். நீங்க இப்ப பண்ண போறீங்களா இல்லையா? நீங்களே பண்ணிருங்க மீராஜி. இனிமே வாழ்க்கையில பழமொழியே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எனக்கு சரியா வராது. யாரையாச்சும் கடத்தணும், இல்லாட்டி துப்பாக்கி காட்டி மிரட்டணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன். இன்வெஸ்டர்ஸ் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கண்ணே. உங்ககிட்ட பேசவே முடியலன்னு மீரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வாட் இஸ் திஸ்? இது ஒரு ப்ராப்ளமா? இதுக்கு ஒரு மீட்டிங்கா? இன்வெஸ்டர்ஸ் என்ன ரீச் பண்ணி என்ன பண்ண போறாங்க? அதான் ஆபீஸ்ல மீரா இருக்கால, அவகிட்ட பேச வேண்டியதானே? அண்ணே, அவங்க மீரா கிட்டயும் பேசினாங்கண்ணே. இப்போ அனு தேவநந்தினி சாரீஸ்க்கு சீஃப் ஆயிட்டா. அதோட சேல்ஸ் பத்தின ஒரு சர்வே வேணுமா? அதுக்கு அனு வந்து இங்க இன்புட்ஸ் கொடுக்கணுமாண்ணே. ஓ, பட் அனு இப்ப வேலூர் போயிருக்காளே. அண்ணே, மீரா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அதுக்கு அனு இங்க வரணும், இல்ல உங்ககிட்ட பேசணும்ங்கறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ரெண்டுமே நடக்காதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நடக்கிறத நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணே, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எப்படின்னு அப்படி சொல்ல முடியும்? முதல்ல நீ போனை மீரா கிட்ட கொடு. ஓகே. ஹலோ, வாட் இஸ் திஸ் மீரா? இப்படிதான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போனவங்கள, பர்சனல் லீவ்ல போனவங்கள எல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு போன் பண்ணி கேட்டுட்டு இருப்போமா? இன்வெஸ்டர் சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. There is a limit for everything. Sir, that is okay sir. பட் எல்லா நேரத்துலயும் நம்ம அப்படி பேச முடியாதுல்ல. அவ வேலூர் ப்ராஜெக்ட்டுக்கு தானே போயிருக்கா. அவ கார்ல வர போக just 2 hours தானே ஆகும்னு அவங்க கேக்குறாங்க. நாம வர முடியாதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க சொல்றதும் வேலிட் பாயிண்ட் தானே. தட்ஸ் ஓகே மீரா. அதுக்காக அவங்க சொல்ற டைம்ல சொல்ற இடத்துக்குலாம் வரணும்னு கட்டாயம் கிடையாது. நீ அவங்க கிட்ட சொல்லு, அனு எப்போ ஃப்ரீயா இருக்காளோ அப்பதான் மீட்டிங் வர முடியும். அதுக்கும் மீறி அவங்க கோவப்பட்டா சூரிய பிரகாஷ் வந்ததும் பேசிக்கலாம்னு சொல்லி போனை கட் பண்ண. மத்தத நான் பாத்துக்கிறேன். பட் சார், this is not the way to deal with investors sir. என்னால அப்படி சொல்ல முடியாது சார். சாரி சார். Do what I say மீரா. சாரி சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. திரும்பவும் சொல்றேன், this is not the way to handle the investors. மீரா குடு. அண்ணா, இன்வெஸ்டர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்லண்ணே. பங்கஜ் கிட்ட போன கொடு. ஒன் செக். சொல்லுங்க சார். என்ன பங்கஜ், எல்லாரும் சேர்ந்து வேணுனே பண்றீங்களா? இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும் பங்கஜ். சார், ஒரு நிமிஷம்
போனை மியூட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பங்கஜ். சார், மீட்டிங் ஷெட்யூல அரேஞ்ச் பண்ணுங்க. நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. வாட் அனு, ஆர் யூ ஜோக்கிங்? ஐயோ, ஒன்னு நம்ம மீட்டிங்க்கு வரலன்னு சொல்லணும். வரும்னு சொல்லிட்டா கண்டிப்பா போயிடணும். சார், எனக்கு இன்வெஸ்டர்ஸ் பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா மீட்டிங் நடக்கும். நான் அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க சார். ஆர் யூ ஷூர்? 100% ஷூர். ஓகே பங்கஜ், மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ண சொல்ல. டேட் அண்ட் டைமை எனக்கு அப்டேட் பண்ண சொல்ல. அனு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவா. மீரா மேடம், சார் வந்து மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ண சொல்றாரு. டைம் அண்ட் வென்யூவை அப்டேட் பண்ண சொன்னாரு. மீட்டிங் இங்கதான். டைம் நாளைக்கு காலையில 10 o'clock. அதாவது சார், எல்லாம் எனக்கு கேட்டுச்சு. நீ திரும்ப எனக்கு சொல்ல வேணாம். பங்கஜ், நீ போய் அம்மா கிட்ட நேர்ல பேச. நாளைக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லு. நான் ரொம்ப பிஸின்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் பேசாத. நான் வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். மறக்காம நான் சாரி சொன்னேன்னு சொல்லு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். யூ டோன்ட் வரி. தேங்க்ஸ் பங்கஜ். ஹாய் மீரா, வெல்கம் டு த மீட்டிங். ஹாய் சார். ஹலோ மீரா மேடம். ஹாய். லெட் அஸ் கண்டினியூ. நான் இவ்வளவு நேரம் தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ் பிளான்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அனு, கேன் யூ கண்டினியூ ப்ளீஸ்? தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ இன்க்ரீஸ் பண்றதா நம்ம ஏம். இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் நம்ம தேவநந்தினி சேல்ஸ் அவ்ளோ மோசம் இல்ல, நல்லாதான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு நாமே கிளாப் பண்ணிக்கலாமே. கிளாப் பண்ணுங்க. அனு மேடம் சொன்னாங்கல்ல. பட் அனு மேம், நீங்க வித்தியாசமான ஐடியா வச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி ஐடியா இப்போ ஏதாவது வச்சிருக்கீங்களா? நிச்சயம் இருக்கு சார். அத நான் சந்திரா சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இன்னும் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டி இருக்கு. ஐ வில் கம் பேக் டு யூ ஆன் திஸ். பட் இட்ஸ் a surprise. எஸ் சார், we will catch up. மீரா, எனி கமெண்ட்ஸ்? நோ சார், யூ மே கண்டினியூ. காமத், நேத்து நீங்க நான் போனே அட்டன் பண்றது இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க போல இருக்கு. அது வந்து சார், காமத், நீங்க எனக்கு அனுப்பின மெசேஜ் தேவநந்தினி சாரீஸோட லாஸ்ட் மந்த் சேல்ஸை பத்தி. நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பின 5 நிமிஷத்துல அனு உங்களுக்கு 5 நிமிஷத்துல மெயில்ல ரிப்ளை பண்ணிட்டா. நீங்க மெயில செக் பண்ணீங்களா? எஸ் சார், உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தேன். சூர்யா சாருக்கும் காப்பி அனுப்பியிருந்தேன். சாரி அனு மேம், நான் சரியா மெயிலை செக் பண்ணல. சாரி சூர்யா சார். இட்ஸ் ஓகே காமத். இந்த கொரோனா பீரியட்ல ஒரு மீட்டிங் நடத்த நம்ம நேர்ல தான் வரணும்னு அவசியம் இல்லை. நான் எங்க வேணா இருக்கலாம், அனு எங்க வேணா இருக்கலாம், நீங்க எங்க வேணா இருக்கலாம். பட் we are catching up now. அனு மேம் தான் மீட்டிங்க்கு வருவாங்கன்னு நினைச்சோம். நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ். Are you happy now, காமத்? எஸ் சார், வி ஆர் ஹாப்பி. நீங்களே வந்து தேவநந்தினி சாரீஸ் பத்தி பேசினது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில நீங்க எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு தெரியுது சார். எல்லா ஒர்க்லயும் எவ்வளவு அப்டேட்டா இருக்கீங்கன்னு புரியுது சார். தேங்க்யூ சோ மச் சார். ஆன்ட்டி, என்ன அனு? இங்க காளிகம்பல் கோவில் எங்க இருக்கு? என்னம்மா, என்ன விசேஷம்? காளிகாம்பல் கோயிலை பத்தி எல்லாம் கேக்குற? பௌர்ணமி அன்னைக்கு காளிகம்பல் கோவிலுக்கு போய் காதல் நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கு போட்டா காதல் சக்சஸ் ஆகுங்கிற விஷயம் இவங்களுக்கும் தெரியுமோ? என்ன அனு, உனக்கு சந்துருவா அவ்வளவு பிடிச்சு போச்சா? ஐயோ, எனக்கே வெக்க வெக்கமா வருது. இல்ல ஆண்டி, பௌர்ணமி அன்னைக்கு காளிகம்பாள் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் கேட்டேன். ஓ, குடும்பத்துக்கு? அது பக்கத்துல ஒரு கோயில் இருக்குமா, வேலூர் தாண்டி காட்டு பக்கமா போன ஒரு காளிகம்பல் கோயில் இருக்கு. ஆனா அங்க கார்ல தான் போனோம், பஸ் எல்லாம் கிடையாது. ஏன் அனு, என்ன யோசிக்கிற? நம்ம வீட்டுலதான் கார் இருக்கு, எடுத்துட்டு போ. இல்ல ஆண்டி, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஏன் அனு சுத்தி வளைச்சு பேசுற? இரு. ஏ சந்துரு, சந்துரு. வேண்டாம் ஆண்டி,
எதுக்கு சந்துருவை டிஸ்டர்ப் பண்ணணும்? இதுல என்ன டிஸ்டர்ப் இருக்கு? அவன் வீட்டுல சும்மா தானே சுத்திட்டு இருக்கான். அவன் சந்தோஷமா வருவான். நீயும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருவ சொல்லு. என்ன சித்தி? டேய், அனுவுக்கு காளிகம்பல் கோயிலுக்கு போணுமா, பத்திரமா கூட்டிட்டு போயிடுவா. சரி சித்தி, வானு போலாம். டேய் டேய் டேய், போலானா அப்படியே வா. முதல்ல போய் நல்ல ட்ரெஸ்ஸா மாத்திட்டு வா. அனு, நீ அதுக்குள்ள பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் எடுத்து வைமா, போ. சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் சந்துரு. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க? நீ எங்க ஊருக்கு வந்திருக்க, நான் இது கூடவா செய்ய மாட்டேன். டேய், போய் ரெடி ஆயிட்டு வா, போடா. ஆண்டி, அம்மா எங்க? அம்மா கிட்ட எல்லாம் நான் சொல்லிக்கிறேம்மா. நீ முதல்ல போய் ரெடி ஆகு, போ. நாம நினைக்கிறத விட சீக்கிரமாவே காரியம் முடிச்சிடும் போல இருக்கே. ரெண்டும் மனசுக்குள்ள ஆசைய வச்சுக்கிட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்குதுங்க போல. இன்னைக்கு மனசு விட்டு பேசுவாங்க, பேசியே ஆகணும். சூர்யா, இனியோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மருமகளே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு வீடு வந்து சேருமா. இந்த நர்ஸ் இப்ப எதுக்காக சுப்பு வீட்டுக்கு வரா? அதுவும் அவ அக்காவும் இல்ல, அக்கா பொண்ணு அனுவும் இல்ல. இந்த நேரத்துல வேலைக்கு போகாம இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அவகிட்டயே போய் எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டுருவோம். வேண்டாம், இவகிட்ட வாய கொடுத்தோம் அவ்வளவுதான். இவ அக்காக்காரிய கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஆனா இவ எப்ப? சரி, ஒண்ணு பண்ணுவோம், போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னத்தா பண்ணுது? தலைவலி இருக்கா, காய்ச்சல் இருக்கா? மாபூர்ணி, நீ நர்ஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக இப்படியே வந்த உடனே தலைவலியா காய்ச்சல அப்படின்னு கேப்ப. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்கீங்களா? அனு போன் பண்ணி உங்களுக்கு உடம்பு சரியில்லை போய் பாருன்னு சொன்னாலே. போன் பண்ணிட்டாளா? ஐயோ, வேற வேலையே இல்ல அவளுக்கு. அது ஒண்ணு இல்ல, உடம்பு கொஞ்சம் வலி, லேசா காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் அதை தானே கேட்டேன். என்னத்தான் நீங்க? இல்லம்மா, நீ ஏன் என்ன பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். அனு போன் பண்ணிருக்கான்னு சொன்னல, அதுலதான் எனக்கு டவுட். அனுவா போன் பண்ணிருக்க மாட்டா. இந்த குண்டு புஷ்பா இருக்காள, அவன் நை நை நைன்னு அரிச்சு அனுவ அவனுக்கு போன் பண்ண வச்சிருப்பா. இது சும்மா மாத்திரை வாங்கி போட்டா சரியாயிடும். இதுக்காக உன் வேலையை விட்டுலாம் வருவியா நீ? நீ போய் உன் வேலையை பாரு. என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்ப முதல்ல கசாயம் போடுறேன். டேப்லெட் கொண்டு வந்திருக்கேன், இருங்க டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட் நர்ஸ் மாதிரியே பேசுறிய. அப்படியே இருங்க தான். நூறு டிகிரி தான் இருக்கு, ஜாஸ்தி இல்ல. மாத்திரை போட்டா சரியாயிடும். இதத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், கேட்டியா? நீங்களா சொல்றது வேற, நாங்க சொல்றது வேற. அதுக்கு தான் நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். நாங்க கன்சல்டேஷன் ஃபீ இல்லாம மாத்திரை வாங்கிக்குவோம், நீங்க காசு கொடுத்து வாங்க சொல்லுவீங்க, அதானே? லீலா, இன்னும் முக்கியமான கேள்விக்கு நீ பதில் சொல்லல. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அப்படி சொன்ன லீலா? நான் காட்டுறது பாசம் இல்லைன்னு. அப்போ அது இல்லைன்னா வேற என்ன? எத்தனை தடவைடா இதையே கேப்ப?
உன் வாயால சொல்லணும் தான். அப்போ என்னடா சொல்ற? நீ எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு எனக்கு தெரியும் லீலா. அதுக்கு எதுக்குடா இவ்ளோ வெக்கப்படுற? இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமா, நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்? ஓ லீலா, எனக்கு வெக்கமா இருக்கு. டேய், நீயாடா என் பின்னாடி இத்தனை நாளா சுத்தின ஆளு? என்னால நம்பவே முடியலடா. லீலா, நாம நாளைக்கு கோட்டைக்கு போலாமா? அங்க நம்ம நிம்மதியா பேசலாம். கோட்டைக்கா? ஐயோ. என்ன ஐயோ? கோட்டையில ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க லீலா. தைரியமா வா லீலா. டேய், வீட்ல என்னடா சொல்லிட்டு வர்றது? ஏதாவது சொல்லி சமாளி. வேணாண்டா சந்தோஷ், இதெல்லாம் சரியா வராது. இதுல என்ன இருக்கு? தோ இருக்கு வேலூர் கோட்டை. அதுக்கு நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டா நீ போக மாட்டியா? சொல்லு லீலா, போக மாட்டியா? போவேன், ஆனா என்ன ஆனா ஆவனான்ட்டு? வா லீலா, அங்க நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். சரிடா, நான் வரேன். சூப்பர் லீலா, மறந்துடாத. உனக்காக நான் நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பேன். சரிடா. கொஞ்சம் சிரியா லீலா, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சூப்பர் லீலா, நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வா போலாம். சார், ஒரு டவுட் சார். என்ன? பேசிக்கிட்டே வந்தீங்க, திடுதிப்புன்னு காணாம போயிட்டீங்க. எங்க சார் போனீங்க? அது என்கவுண்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, கை துருதுருன்னு இருந்துச்சு, அதான் போய் பண்ணிட்டு வந்தேன். என்ன சார், ஏதோ ரம் அடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ற மாதிரி ரவுடியை போட்டு வந்தேன்னு சொல்றீங்க? எனக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், அதான் நான் ரொம்ப அலட்டிக்கிறது இல்ல. விடு நாராயணா. ஏன் சார், இது கூட அண்ணம்மாவோட பிளான் தாடா? இல்ல இல்ல, இது நானா சும்மா பொழுது போகலன்னு சொல்லி பண்ண விஷயம். ஏய், இன்னைக்கு உன் டவுட் கோட்டா ஓவர். இனிமே எதுவும் கேட்க கூடாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. டீ? ஓகே சார். அனு எங்க? தெரியலையே சார், இங்கதானே இருந்தா. வெளில பாத்தீங்களா? வெளியில இல்லையே. இருங்க, ஜெயந்திக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு வரேன். அனு சந்து தம்பி கூட கோயிலுக்கு போயிருக்கான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல சார். ஏதாவது வேண்டுதலா இருக்கும், வந்துருவா. நீங்க ஏன் இதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, புது இடம், கோயிலுக்கு போயிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. இது ஒரு விஷயமா? சந்திர கூட தானே போயிருக்கா, அதுவும் கார்ல தானே போயிருக்காங்க. அப்புறம் என்ன? எல்லாம் கரெக்ட் தான். ஜெயந்தி கிட்ட அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. இருந்தாலும் அவ்வளவு யோசிக்காதீங்க. நீங்க தானே சொன்னீங்க ஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்னு. அப்புறம் என்ன? அவளும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்லயே அடைஞ்சு கிடப்பா. போயிட்டு வரட்டும். ஹலோ சார், சொல்லணும். நானும் சந்திரவும் கோயிலுக்கு போலான்னு வந்தோம். இப்பதான் உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு போலையா? ரொம்ப கோவப்பட்டாங்க. ஐயோ சார், திரும்பி வர வழியில கார் நின்னு போச்சு. மெக்கானிக் வேற இல்ல சார். சுத்தி வெறும் காடா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் அனு பயப்படுற? அதான் சந்திர கூட இருக்கான்ல. இருக்கான் சார், ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத அனு. எந்த இடம்னு சொல்லு. காளிகம்பாள் கோயிலுக்கு போற வழியில நிக்கிறோம்.
ஹலோ அனு ஹலோ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. The subscriber is currently switched off. Please try after some time. அனு டென்ஷன் ஆகாத அனு, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். என்ன அனு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறதுனே தெரியல சார். ஏன் அனு? என்னமோ யோசனையா இருக்கு. ஒரு பக்கம் கோயிலுக்கு போய் விளக்கேத்துனது, இப்போ உங்க கூட நடந்து வர்றது சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் சந்துருக்கு என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஆமா சார், இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் தான். 4 நாள் முன்னாடி நைட்டு உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அதையே வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு சொன்னேன். அது அந்த கடவுளுக்கே கேட்டிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இந்த நீளமான ராத்திரியில உங்க கூட இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. உன்கிட்ட தான் சொல்றேன் அனு, ஏதாவது பேசு. என்ன பேசணும்னு தெரியல சார். நீங்க ஏதாவது பேசுங்களேன். என்ன சொன்னீங்க? இப்போ நீங்களே அமைதியா வரீங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறானோ, என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா உன் கண்ணை பார்த்தா எதுவுமே பேச முடியலானோ. உன் கூட இந்த மாதிரி ஒரு அத்வான் காட்டுல சந்தோஷமா இப்படி நடந்து வருவேன்னு நினைச்சு பார்க்கலானோ. எஸ் சார், நானும் நினைச்சே பார்க்கல. A gifted night அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கு சார். அந்த இயற்கையே நம்மளை இப்படி சேர்ந்து நடக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இயற்கையும் கடவுளும் தெரியல சார். இது தற்செயலா நடந்ததான்னு கூட தெரியல சார். ஆனா நடக்கிறதெல்லாம் நிஜம். இப்ப நானும் நீங்களும் நடக்கிறதும் நிஜம். இந்த குளிர், இந்த காற்று, இந்த ராத்திரி, அந்த நிலா எல்லாம் நிஜம். நானும் நிஜம், நீங்களும் நிஜம். நம்ம மனசுல இருக்கிற காதலும் நிஜம். எல்லா நிஜமும் சேர்ந்து நம்ம கூடயே நடந்து வருதானோ. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற நிஜத்தை மட்டும் ஏன் சார் மறைக்கிறீங்க? அந்த இயற்கை எப்படி நம்மளை இப்படி சேர்த்து இருக்க வச்சதோ, அதே மாதிரி என் மனசுக்குள்ள இருக்கிற நிஜமும் அதுவா வெளியே வரட்டும். நானா ஏன் அதை சொல்லணும்? ஆனா நீங்க என் கண்ணை பார்த்து சொல்லணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை சார். சீக்கிரமே அந்த நாள் வரும். நம்ம சந்தோஷமா இருக்கிற இந்த நாளை விட அந்த நாள் இன்னும் முக்கியமான நாளா இருக்கும். சொல்லணும் சார். நம்ம காருக்குள்ளேயா உட்காந்துருக்க போறோம், அதுவும் நைட்டு முழுக்க? வேண்டாம், இப்படி வெளியே ஒரு இடம் பார்த்து உட்காரலாமா? ஆனா ரொம்ப குளிர்தே சார். ஒரு நிமிஷம் இரு, டிக்கில ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ம்,
ஒரு நிமிஷம் ராணு. சார் 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 அனு உங்க அம்மா தான். அம்மாவா? சார் பேசு. சூர்யா சார். அம்மா நான் அனு. அறிவு இருக்காடி உனக்கு? எங்கேயாவது வெளில போனா யாரா உன்னை அடிக்க வந்தது? யாரோ திருடனுங்க போல. கால் இப்ப எப்படிடா இருக்கு? வாடா நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இல்லம்மா, கால் இப்ப பரவாயில்ல. வைத்தியர் தைலம் கொடுத்திருக்காரு, அதை தடவி இருக்கேன், சரியாயிடும். அனு, நைட்டு நீ என்கிட்ட சொன்னோடனே நான் பதறி போயிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீயும் வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு வேற சொல்லிட்ட. நைட்ல எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? நைட்டே சொல்லிருந்தா இவங்க எல்லாரும் உன்ன மாதிரியே பதறி இருப்பாங்க. உடனே கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா சந்துரு பாவம் மருந்து கொடுத்த உடனே நல்லா தூங்கிட்டான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனு தான் நான் சொல்லல. அச்சோ, இப்படி ஆயிடுச்சே. என்னவோ அனு, நல்ல வேளை நீ சுந்தரத்துக்கு போன் பண்ண, இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை எங்களுக்கும் போன் பண்ணி சொல்லிருந்தா நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம்ல. நான் நைட் டைம் வீட்டுக்கு வராம இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? என்னமோ புதுசா வரா மாதிரி பயப்படுற. டேய், உங்க அம்மாவுக்கு அது பயம் இல்லடா. சந்துரு, இவ காலையில இருந்து இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். எங்க அவனை கூட்டிட்டு வாங்க. சந்துரு பாப்பலாம். பாத்து மெதுவா 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 நட. லீலா, எங்க நீ இவ்ளோ சீக்கிரமா போற? அது காலேஜ்க்கு தான்க்கா. இவ்ளோ சீக்கிரமா காலேஜுக்கா? ஆச்சரியமா இருக்குது. அது காலேஜ்ல டூர் போறோம். ஏய், என்ன டூரு? எங்க போற? டூர்னா அது பக்கத்துல தாமா, சைட் விசிட். உனக்கு சைட் விசிட்லாம் உண்டா? ஆமா, நீ எந்த குரூப்? எனக்கு சைட் விசிட்லாம் உண்டுன்னு நேத்து நைட்டு தான் எனக்கே தெரியும். அதுக்குன்னு நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போவியா? சைட் விசிட்னா எங்கேயோ போறது இல்லம்மா, இங்க வேலூர்ல தான். எங்க காலேஜ்க்கு பக்கத்துலயே இருக்க இடத்துக்கு தான் போறோம். அது தினமும் காலேஜ்க்கு போற மாதிரி தான். மகமாய், அனு சின்ன பொண்ணு. தான் பண்ண சேலஞ்சில் வின் பண்ணணும்னு எதோலாமா பண்றா. ஒரு வகையில அவ பண்றது என்னமோ தப்பு தான். ஆனா அதை தப்பான எண்ணத்துல பண்ணல. ஒருத்தரை ஏமாத்தி அந்த இடத்த வாங்குற மாதிரி என் பொண்ணை நான் வளர்க்கல மகமாய். அவ பண்ண இந்த தப்பை மன்னிச்சு அவ சேலஞ்சில் ஜெயிக்கிறதுக்கு நீ தான் வழிகாட்டணும் தாய். வீட்டுக்கு போயிருந்தீங்களோ? புஷ்பாவும் அனுவும் வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க. எல்லாமே ஏன் ஊர் தான்ப்பா. எல்லாரும் ஏன் பிள்ளைங்க தான் மகனே. ஊரு விட்டு ஊரு போறோன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் வெறும் நினைப்பு தான். யார் யார் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும்.
மத்த எல்லாமே நாம நினைச்சுக்கிறது தான். சரிதாம்மா. சரின்னு நாம நினைக்கிறதெல்லாம் தப்பாகும், தப்புன்னு நாம நினைக்கிறதெல்லாம் சரியாகும். பாலுன்னு நினைக்கிறது பாம்பாகும், பாம்புன்னு நினைக்கிறதெல்லாம் கயிறாகும். நிலம்னு நினைக்கிறது நீலகண்டனுடைய விஷமாகும். மகனே, புரியலையம்மா. புரியாதுப்பா. ஏன்னா அது ஆத்தா போட்ட முடிச்சு. அவிழ்க்க போறேன்னு போறவங்க எல்லாம் அதல பாதாளத்துக்கு போயிடுவாங்கப்பா. உன் பொண்ண கைக்குள்ள வச்சுக்கன்னு ஆத்தா சொன்னத மறந்துட்டியா மகனே? உள்ளங்கைக்குள்ளதான் உலகம் இருக்கு. ஏன்னா நம்ம உள்ளங்கையில தான் அந்த அகிலாண்டேஸ்வரி இருக்கா. அவளை கும்பிடு. அவளை கைவிட்டா, அவ சொல்றத மறந்தா, அவளால கூட உன்னை காப்பாத்த முடியாது. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஹலோ புஷ்பா, நான் தான் பேசுறேன். கோயில்ல இப்ப நான் சாமியாடி அம்மாவை பார்த்தேன். என்ன சொன்னாங்க சுப்பு? அவங்க என்னெல்லாமோ சொன்னாங்க புஷ்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் பொண்ணை எங்கெல்லாமோ அனுப்புறியே, உன் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோன்னு ஆத்தா சொன்னாலே அப்படின்னாங்க. அப்புறம் ஆத்தாவை கும்பிட சொன்னாங்க. அப்புறம் இது இந்த நிலைமையெல்லாம் விஷமாயிடும் அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன சுப்பு சொல்ற? ஆமா புஷ்பா, நீ என்ன பண்ற? எதுக்கும் இன்னைக்கு அணுவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துரு.